எஸ்ஐஆர் தொடர்பாக நடைபெறும் திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் என்று சொல்லப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கூட்டத்திற்கு தவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இந்த அழைப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல நிலவரம் என்ன? இந்திய தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் என்ற பெயர்ல சிறப்பு தீவிர திருத்தத்தை வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளும் நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள்ல இது அமலுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடனான விளக்க கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணைந்து நவம்பர் 2ஆம் தேதி சென்னை தியாகராய நகர்ல அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் கூடிய பூச்சி முருகன் இன்று அதற்கான அழைப்புதல்களை வழங்கி வருகிறார். அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடம் இதற்கான அழைப்பை வழங்கியிருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே எஸ்ஐஆர் தொடர்பாக போலியான மாற்றங்கள் செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்திருந்த நிலையில அழைப்பு விடுத்தால் பங்கேற்போம் எனவும் கட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் அழைப்புதல் கொடுக்க வந்த பூச்சி முருகன் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.